ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அகார் அகார் வச்சு பால் கடம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 6 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க. பால் தண்ணி ஊற்றாமல் நல்லா காய வச்சுக்கோங்க. அது நல்லா காஞ்சதுமே இந்த பவுடரை நம்ம அந்த பால்லே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு அகார் அகாரை நம்ம ஆட் பண்ணோங்க. அகார் அகார் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கெட்டி பதம் வர வரையும் அந்த பால் நல்லா நம்ம காய வச்சுக்கணுங்க. கெட்டி பதம் வந்ததுமே நம்ம ஒரு ட்ரே மாதிரி எதனா ஒன்று எடுத்துக்கணுங்க. அந்த ட்ரேயில் நம்ம ஆயிலோ அப்படி இல்லைன்னா நெய்யோ ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு இந்த கெட்டி பதம் வந்ததுமே அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் இதில் பால் பவுடர் ஆட் பண்ணலைங்க. அது உடம்புக்கு ஹெல்த் இல்லைன்றதுனால ஆட் பண்ணலைங்க. நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அது சேர்த்ததுமே நம்ம அப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம அதை எடுத்து பார்த்தோம்னா நல்லா அது செட் ஆகிட்டு இருக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம பீஸ் போட்டு நம்ம இந்த பால் கடம்பை சாப்பிட்லாங்க. அவ்வளோதாங்க.